வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஆண்ட்ரூ. இது ஆண்ட்ரூ தமிழ் வித் சேனல். இந்த வீடியோவில் ஏரி என்றால் என்ன, ஏன் அதற்கு அந்த பெயர் தெரியுமா, தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது ஆதனூர் ஏரி. ஆதனூர் ஏரியில் இருக்கிற கலங்களை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். கலங்கள் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். கலங்கள் நீர் அப்படின்றது ஏரியிலேருந்து திறந்து வர்ற நீர் இல்லை. ஏரி முழுசாக நிரம்பின அப்புறம் அது கூடுதலான தண்ணியை வெளியே தள்ளுற ஒரு இடம் தான் கலங்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஏரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். தமிழர்கள் சின்னதாக தேங்குகிற அந்த மழை தண்ணியிலேருந்து பெருசாக தேங்குகிற மொத்த மழை தண்ணிக்கும் அதனுடைய பயன்பாட்டுக்கும் ஏற்ப அதோடய பெயர்களை மாற்றி மாற்றி வச்சுருக்காங்க. அதை கொஞ்சம் வரிசையாக நம்ம பார்க்கலாம். முதலாவது, மலைகளில் இருக்க பாறைகளுக்கு அடியில் சுரக்கிற நீரை சுனை நீர் அப்படின்னும், மண்ணிலிருந்து வெளியே சுரந்து வர அந்த நீரை ஊற்று தண்ணி அப்படின்னும் சொல்லுவாங்க. ரெண்டாவது, மழை பெஞ்சி ரோட்டில் சின்ன சின்ன பள்ளத்தில் குழியில் போன்ற இடத்துல தேங்குற அந்த நீரை குட்டை நீர் அப்படின்னும் சொல்லுவாங்க. மூன்றாவது, மழை நீர் கொஞ்சம் பெருசாக அதை குளிக்க பயன்படுத்துறதுனால அதை குளம் அப்படின்னும் சொல்கிறாங்க. நான்காவதாக, மீன் போன்றவர்களை வளர்த்து அதை சாப்பிட பயன்படுத்துகிற நீர்த்தேக்கத்தை ஊருணி என்றும் சொல்கிறாங்க. ஐந்தாவது, அது ஒரு பெரிய அளவிலான நீர்த்தேக்கம். அது விவசாயத்திற்கு, அதாவது ஏர்தொழிலுக்கு பயன்படுறதுனால தான் ஏரிக்கு ஏரி அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஆறாவது, மழையை மட்டுமே நம்பி மழை தண்ணீரை மட்டுமே ஏந்தி நிற்கிறதுனால ஏந்தல் அப்படின்னும் பெயர் வச்சுருக்காங்க. ஏழாவது, சின்ன சின்ன கண் ஆறுகள் மூலியமாக தேங்குகிற நீர்த்தேக்கத்தை கண்மாய் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இப்படித்தான் நீர் தேங்கும் அளவை வைத்தும் அதோடைய பயன்பாட்டை வச்சும் தான் தமிழர்கள் இப்படியான வேறு வேறு பெயர்களை நீர்த்தேக்கங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் நண்பா, சில பேர் நினைக்கலாம், இவன் என்னடா கேமுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி யூடியூப் சேனலை ஆரம்பித்து இப்போ இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு நினச்சா, தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்களையும் நான் இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அதை வச்சு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். அப்புறம் நண்பா, சில பேர் என்னடா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆகுது வீடியோவே போடலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது தவிர்க்க முடியாத சில நிகழ்வுலாம் ஃபேமிலிக்குள்ளே நடந்தது. அப்புறம் என் மொபைல் வேறு உடஞ்சிருச்சு, அதனால தான் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல. நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அப்புறம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏரிக்கு நடுவில் ஏதோ ஒரு பெரிய உருவம் அசைஞ்சிக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்தது. அது என்னன்னே தெரியல. அப்புறம் ஜூம் பண்ணி அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது ஒரு பெரிய கொக்கு அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல, ஆனால் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தது. நல்லா ஜூம் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது அது ஒரு பெரிய கொக்கு மாற்று மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்கு. அப்புறம் 2 சின்ன அழகான ஃபோட்டோஸ் கிடச்சிது. இந்த கல் எடுத்து தண்ணியில் போடும்போது அந்த ஃபோட்டோஸ் எனக்கு கிடச்சிது. அப்புறம் கடைசியாக ஒரு அழகான ஒரு வியூ தான். அது சூரியன் மறையறதுக்கு முன்னாடி அந்த ஏரி பக்கத்தில் ஒரு இயற்கையின் அழகு அப்படின்னு சொல்லலாம். பார்க்கவே செமையாக இருந்தது. அவ்வளவுதான் நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆண்ட்ரூ தமிழ் வித் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மிடில் கிளாஸ் தான் ஸ்டேட்டஸ் எல்லாம் தூசுடா, பேசி பாரு 8 நிமிஷம் ஆயிருப்ப தோஸ்துடா கலக்கலே.